வணக்கம். வீட்டில் இல்லை என்ற வார்த்தையை அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி செம்பருத்தி தீபத்திற்கு உண்டு. வாரத்தில் ஒரு நாள் இந்த விளக்கை ஏற்றுங்கள். தெய்வத்தின் சக்தி வீட்டில் அதிகமாகும். தெய்வத்தின் ஆசீர்வாதம் நிறைவாக நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோவில் போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை நான் சொல்கிறேன். வீட்டில் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் இல்லை, சமையல் அறையில் எதுவுமே இல்லை, தனதானியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு அரிசி பருப்பு இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டில் இல்லை அப்படின்ற வார்த்தை வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி சொன்னோம்னா நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாமையே போயிடுமா. அதனால தான் இல்லாத நிலையே மாறிவிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி வீட்டில் எப்போவுமே இல்லை இல்லை அப்படின்னு பேசக்கூடாது. இப்போ காலி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, இதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, அரிசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, புளி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படி சொல்லணும். இல்லை வீட்டில் அரிசி இல்லைங்க வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லக்கூடாது. வீட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லணும். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மனநிறைவோட சொல்ல கற்றுக்கணும், வாழ கற்றுக்கணும். இல்லைன்னா கூட அதை இல்லைன்ற அந்த வார்த்தையை அப்படியே கம்மி பண்ணிவிட்டு ஓகே இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பேச கற்றுக்கோங்க. அதுதான் நம்மக்கிட்ட செல்வ வளத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை வர வைப்பதற்கான ஒரு ஈஸியான மெத்தடு. இதை நம்ம தாந்திரிகத்திலையும் சரி பண்ணலாம். நமக்கு செல்வ கடாட்சம் பெருகணும் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலை தாங்க இதுக்கு முக்கியமாக வேணும். செம்பருத்தி இலை இதில் நம்ம தீபம் போட போகிறோம் கடவுளை வேண்டிட்டு. இது எளிமையான பரிகாரம் தாங்க. இப்போ நம்ம வெத்தலையெல்லாம் தீபம் போட்டிருப்போம் இல்லையா? அதே மெத்தடு தான் செம்பருத்தி இலை. இந்த தீபம் ஏற்றுவது எப்படி அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் இந்த தீபத்தை ஏற்றலாம் வீட்டில். இது என்னென்னைக்கெலாம் செய்யலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செய்யலாம், வெள்ளி, திங்கள், உங்களுக்கு விருப்பம் போல் எந்த கிழமை சௌகரியமோ அந்த கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அழகான செம்பருத்தி இலைக்கு ஒரு 2-3 எடுத்துக்கோங்களேன். செம்பருத்தி இலையை எடுத்துகிட்டு வாங்க. இல்லை எதுவுமே கிடைக்கல, என்கிட்ட ஒன்று தான் இருக்குனாலும் பரவாயில்ல, அந்த செம்பருத்தி இலையை எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே தேங்காய் எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த விளக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றி, அதாவது நல்லெண்ணெய் ஊற்றணும், அப்படின்னா நெய் மட்டும்தாங்க ஊற்றணும். இதில் வெள்ளைத்திரி, பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வச்சுடுங்க. சாதாரணமாக உங்கள் வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா? அதே மாதிரி அது கூடவே இந்த ஒரு விளக்கையும் செம்பருத்தி விளக்கையும் நீங்கள் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுடுங்க. மனம் முருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசார வேண்டிட்டு ஒரு சின்னதாக தூப தீபம் காமிச்சிடுங்க. காமிச்சிட்டு பூஜையை நிறைய செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த செம்பருத்தி மேலே ஒரு தீபம் ஏற்றிருக்கோம் இல்லையா? அந்த தீபத்தை அப்படியே விட்டுடுங்க. அந்த எண்ணெய் தீரும் வரை அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்ட உடனே அது விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அது அப்படியே இருக்கும் பூஜை ரூமில். மறுநாள் அதை நீங்கள் எடுத்து அந்த இலையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த விளக்கை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த விளக்கிற்கு முன்பு மனதார நம்பிக்கையுடன் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். உங்களுடைய தேவை என்னவோ அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய நம்ம தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயே அழைத்து வரக்கூடிய சக்தி இந்த தீபத்திற்கு உண்டு. அளவில்லாத செல்வம் நமக்கு வேணுமா, மன நிறைவான வாழ்க்கை நமக்கு வேணுமா, சந்தோஷத்தை தொலைத்து விட்டு கஷ்டப்படும் நமக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும், குழந்தை சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நிறைய பணம் அதாவது வீட்டுக்கு வந்துட்டே இருக்கணும், நம்ம தெய்வம் எல்லாம் நம்ம வீட்டில் எப்பவும் குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த செம்பருத்தி தீபத்தை ஏற்றுங்க. வறுமையில் வாடி வதங்குற எல்லாருக்குமே இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும்.
செஞ்சு பாருங்க. அதோட ஒரு சில வீட்டில் வந்து தெய்வ அனுகிரகமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவங்க வீட்டிலலாம் வறுமை தான் குடிக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட வறுமை என்னும் இருட்டை ஒழிக்கிறதுக்கு நமக்கு இறையருள் முக்கியமாக தேவை. அந்த இறையருளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த செம்பருத்தி தீபம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஏற்ற ஏற்ற சில நாட்களிலேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்கூட உணர முடியுங்க, புரிஞ்சிக்க முடியும். இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி பாருங்க, முன்னேற்றம் நமக்கு கண்கூடாவே தெரியும். அதோட பலன் கண்டிப்பாக நமக்கு கூடிய சீக்கிரம் கிட்டும்.